ஹாய் காய்ஸ், இப்போ ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற லீ க்ரோனின்ஸோடைய தி மம்மி படத்தோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி ரீசெண்டா வரக்கூடிய மூவிஸ் அண்ட் சீரிஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற ஏகப்பட்ட படங்கள்ல ஒரு ஹைப் உள்ள ஒரு படம் தான் இந்த படத்தையும் சொல்லலாம், தி மம்மி. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டர் ஈவில் டெட்டோடைய டேரக்டருங்க. ஸோ அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே செம்ம ஹாரர் ஃபிலிமா இருக்கும். ஸோ அதே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்துக்குமே இருந்தது. இந்த படம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா இல்லை அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலி வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்கும் போது அதில் அந்த சின்ன பொண்ணு ஒருத்தவ வந்து காணாமல் போயிடுறா. ஸோ அவள் ஏன் காணாமல் போனா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இவங்க ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அது நடந்து 8 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த காணாமல் போன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மம்மியாக ரிட்டர்ன் ஆகுறா. ஸோ அவளை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு வராங்க. இதுக்கப்புறம் அவள் ரொம்பவே அமானுஷ்யமாக விசித்திரமாக வந்து நடந்துக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இதுக்கு பின்னாடி காரணம் என்ன, இவ எப்படி காணாமல் போனா, யார் இவளை இப்படி பண்ணதுன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமான பரபரப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதையே. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவை சொல்லி ஆகணும். ஸ்டோரி என்னதான் ஆவரேஜா ஆல்ரெடி வந்த படங்களுடைய ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே போர் அடிக்காம எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நார்மலான ஃபேமிலியை காமிச்சு போக போக அவங்களுக்கு நடக்கிற அந்த அமானுஷ்யமான விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லாவே இருந்தது. அண்ட் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே நிறைய இருக்கு. அதனால தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே அருவருப்பான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல நிறையவே இருக்குங்க. இதை நம்ம வந்து கோஸ்ட்னு சொல்ல முடியாது, மம்மின்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பர் நேச்சுரலான ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது பேசிக்கா அந்த படத்துல சொல்ல வருது என்னன்னா, ஒரு கேர்ஸ் இருக்கும். அந்த கேர்ஸ் வந்து மம்மி எஜிப்டை சேர்ந்த ஒரு கேர்ஸ். ஸோ அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கேர்ஸ் தான் இங்க வந்து ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்திருக்கும். ஸோ அவளுக்கு எப்படி வந்துச்சு, இதை எப்படி வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோடைய ஃபுல் ஸ்டோரியாவே இருக்கும். நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் தான், பட் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ட் இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த சின்ன பொண்ணு கேடி கேரக்டர்ல வந்த அந்த பொண்ணா இருக்கட்டும், அண்ட் அவளோட தங்கச்சி கேரக்டர் அண்ட் பிரதர் கேரக்டர், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவங்க பண்ண ஒவ்வொரு சீன்ஸுமே எலிவேட் பண்ணி கொண்டு போறது அந்த எஸ்எஃப்எக்ஸ் தான். பிகாஸ் ஜஸ்ட் ஒரு டாப்பால் பூட்டை தான் வந்து போடுவாங்க. ஆனா அந்த இடத்துலயே எவ்வளோ ஹாரரா அந்த சீனை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த படத்தோடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோடைய ஸ்டோரி தாங்க சொல்லுவேன். ஸ்டோரி அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா புது ஸ்டோரி மாதிரி தெரியல. ஆல்ரெடி வந்த நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி தான். நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்க மைண்டுக்குள்ள வந்துட்டு தான் போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான், ஒன் ஆஃப் த ஃபிலிமா தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இது நல்லா இருந்ததுனால அது பெருசா தெரியலங்க. ஸோ மற்றபடி எனக்கு இந்த படத்துல எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது. இதுதான் என்னுடைய கமெண்ட்ஸ். டோட்டலா நீங்க வந்து லீ க்ரோனின்ஸோடைய ஹாரர் ஃபிலிமை எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுடைய ரிவ்யூவை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.